அவங்க வந்து இன்டலெக்சுவல் நக்சல்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் லெஃப்ட் பார்ட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட் யூத் லீடர்ஸினுடைய ஆக்ஷனை ஒருங்கிணைந்து செயல்படணும். இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடை வேறு வகையில் பண்ண சொல்லணும். தலைமைச் செயலாளர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவருக்கு ஒரு எங்க போட்டாரு தலைமைச் செயலாளர் மட்டும் இல்லை, அரசாங்கமும் பதில் சொல்லணும். இப்படி தான் நீங்கள் வந்து அந்த சபரிவர்மனை கொன்னீங்க, ஜெயிலுக்குள்ளே வச்சு கொண்டீங்க. இப்படி தான் அருணாச்சலத்தை ஸ்டேஷனில் வச்சு கொண்டீங்க. நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் அந்த குதிச்சிங்கல்ல, இப்போ பேசணும்ல. இப்போ நீங்கள் இதை போட்டோன்னு என்ன பண்ணுறான், திருவொற்றியூரில் போய் கழுத்தை பிடிச்சி ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியே எடுத்துக்குவாங்க. அசிங்கமாக இல்லையா? இது நாகரிகமற்ற அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த போராட்டம் நடக்கலைன்னா இந்த அரசாங்கம் வந்திருக்காரு. ஒருவேளை அவங்க மாறுபட்ட நிலையை எடுத்து இப்போ இதை சொல்லி காட்டி நெருக்கடி கொடுக்குறீங்களா அரசு? ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். வினைகாலது ஸ்னீபவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். இடதுசாரிகளில் கணக்கெடுக்கணும் அப்படின்னு குஜிலியம்பாறை வட்டாட்சியர் விட்ட சுற்றறிக்கை. இன்னொன்று, மாணவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை வந்து ஒடுக்கணும், அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லி தலைமைச் செயலாளர் கொடுத்த அறிவுறுத்தலின் பேர அது ஒரு சர்ச்சையாக இருக்கு. இது குறித்து சண்முகம் அவர்கள் அவருடைய உரையிலே நிறைய காரசாரமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதில் வந்து உங்களுடைய சுற்றறிக்கையை மதிக்கணுமா மிதிக்கணுமா நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய காரசாரமாக அவர் பேசியிருக்காரு. இதில் குறிப்பாக இடதுசாரிகள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா, தலைமைச் செயலாளரை வந்து பதவி நீட்டிப்புக்கு பதிலாக அவரை பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும், ஆனால் பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்கீங்க, அதனுடைய காரணம் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? முதல்ல அந்த வட்டாட்சியர் சுற்றறிக்கையை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு அது தனிப்பட்ட அவருடைய ஒரு என்ன சொல்கிறது அத்துமீறல் என்று நான் பார்க்குறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, அப்படி ஒரு சுற்றறிக்கை அவர் 18ஆம் தேதி போடுறாரு. 18ஆம் தேதி ஈவினிங்குள்ளே முதல்ல அவர் ஓரலாக சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக கீழே இருக்கவங்க கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ரிட்டனாக கொடுத்துட்டு அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உட்பட காப்பி போடுறார். ஆக்சுவலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டிருக்கணும்ல, தலையிடலை. அப்படியான அதிகாரம் யாருக்கு இருக்குது? அப்போ ஒரு அதிகாரிக்கு இந்த மாதிரியான மனோநிலை எங்கிருந்து வருதுன்னா, நாம் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் மேலே கை வச்சோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கணக்கெடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? தேவைன்னா நாங்களே மொத்தமாக வந்து நிற்போம். டெய்லி தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க தாசில்தார். எதனால அந்த கணக்கெடுக்கணும் அப்படின்னு இல்லை அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, முத நாள் இவங்க வந்து சில பேருக்கு பட்டா கேட்டு போகிறாங்க. பட்டா கேட்டு போவது என்பது வீடற்றவர்கள் இருக்கும் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அதை செய்து கொண்டே இருக்கும். கடைசி மனிதனுக்கு வீட்டடி மனையும் வீடும் கல்வியும் மின்சாரமும் குடிதண்ணீரும் அவனுடைய வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்படுவதும் இருக்கும் வரை போராடி கொண்டே இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி. அதை ஐயாசாமி இல்லை, வேறு எந்த ஐயோசாமி வந்தாலும் அதை ஒன்றும் தடுக்கலாம் முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தாசில்தார் பார்க்க போனவங்ககிட்ட இப்போ பார்க்க முடியாது, நான் வெளியில் போர்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவே தமிழ்நாட்டில் அன்யூஷுவல். ஏன்னா தாசில்தார் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவங்க வெளியே வந்து இதை பார்த்துருவோம், நாளைக்கு நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அதை ஒட்டி தான் அவர் வந்து இதை வந்து யாரும் நீங்கள் கணக்கெடுங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் மிரள்றவங்களாயா நான்? அது கிடையாது. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டு அன்றைக்கே நாங்கள் வந்து அவரை ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது ஒரு ஏமாற்று வேலை, அப்பட்டமான ஏமாற்று வேலை என்பது என்னோடய அபிப்பிராயம். அது போதுமானதல்ல. அது பொதுவாக அந்த சின்ன சின்ன லேப்ஸஸுக்கு கொடுக்குற 17A பிரிவின் கீழ் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 17A பிரிவில் என்ன செய்ய முடியும்னா, யார் இந்த நோட்டீஸ் கொடுத்தாரோ அவரே கூப்பிட்டு, அது வந்து சிஆர்ஏ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. சூப்பரண்ட் கூப்பிட்டு ஏன்பா இப்படி போட்ட அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு
பதிலை சொல்லிட்டாருன்னா அதோட கூட முடிச்சிடலாம், அல்லது ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இது 17B கீழே வர வேண்டியது. ஏன்னா அரசாங்கம் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு சர்க்குலர் போடாமல், ஒரு ஜிஓ போடாமல், அதை இவர் எடுத்துகிட்டு போய் அமல்படுத்துறதுங்கிறது சம்திங் ஒரு சீரியஸான ப்ராப்ளம். இதே நபர் நாளைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேறு ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிற இடத்துல யாரையும் கேட்காம இவர் வாட்டில் துப்பாக்கி சூடு நடத்தலாம்னு சொன்னால் அதை ஏற்றுப்பீங்களா நீங்கள்? எனவே நிர்மல்குமார் என்ன விளக்கம் கொடுக்குறாரு, அந்த வட்டாட்சியர் தன்னுடைய அவர் சார்ந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கையை விட்டிருக்காரு, இதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு. இல்லை, அதாவது இதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் நான் கன்வின்ஸ்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, சம்பந்தமில்லை என்கிற காரணத்தினாலேயே அவர் செய்த மிகப்பெரிய தவறை கண்டுகொள்ளாமல் விட முடியுமா? சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அரசாங்கத்தோட சம்பந்தம் இல்லாமல் இப்படி ஒன்றை விட்டாயின்னு கேட்கணும்ல, அதை கேட்காம விட்டுட்டீங்கன்னா. எனவே தான் இப்போ சொல்லியிருக்கோம், உரிய பிரிவுகள் 17Bனா அது ஒரு சீரியஸான குற்றங்களுக்கு உள்ளானது. ஒரு உள் விசாரணை நடத்தணும், எழுத்துப்பூர்வமான விளக்கங்கள் கொடுக்கணும், உள் விசாரணை நடத்தணும். அது நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை இருக்குது, இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் 17A பிரகாரம் கொடுப்பேங்கிறது தான் இப்போ அரசாங்கம் அவர் சொல்கிறத ஆதரிக்குது என்கிற நிலைமைக்கு வந்து சேருது. அவர் இந்த ஆர்டர் கொடுக்கும்போது அவராக கொடுக்கல, ஆனால் ஆர்டர் கொடுத்த பிறகு அவர் மேலே எடுத்திருக்கதா, அதாவது நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு தெரியாமல் இவ்வளவு நடக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டா, கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவரை நாங்கள் ரிலீவ் பண்ணி அனுப்பிட்டோம் உடனடியாக, அவருக்கு பயிற்சி முடிஞ்சு போச்சு. ஓ, பயிற்சி முடிஞ்சது முன்கூட்டியே தெரியாதோ? பயிற்சி முடிஞ்சதுன்னா அவர் ஏன் போடுறாரு? பயிற்சி முடிஞ்சு போகிறவர் இன்னைக்கு சாயங்காலமே போகிறாருன்னா அவர் எப்படி இப்படி ஒரு ஆர்டரை போடுவார்? கிடையாது. எனவே அவர் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக செய்திருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது தனிப்பட்ட வன்மம் அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக வெறுப்பின் காரணமாக செஞ்சுருக்கார். அது நியாயமா? அப்படி செஞ்சுட்டா அரசாங்கம் அதில் இன்னும் கூடுதலாக நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, எங்கள் அரசாங்கம் போட்டது தான் அவர் செஞ்சுருக்காருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோடது. அப்பவும் கூட சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, லீகல் அண்ட் லாஃபுல் ஆர்டர்ஸ். இப்போ என்னை வந்து நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன், அவரை வெட்டிட்டு வரனா நான் வெட்டிட்டு வர முடியுமா? எனவே தான் அது லீகல் அண்டு லாஃபுல் ஆர்டர்ஸ். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கணும், அது சட்டப்படி சரியானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியும். இதை மீறி இருக்கிறார். அப்போ இதுக்கு உரிய தண்டனையை கொடுப்பதற்கு பதிலாக இதை நாங்கள் வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு சொல்கிறது, இது எந்த வகையிலையும் பொருத்தமானதல்ல. அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. கட்டாயமாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் சில சில சமூக வலைதளங்களில் பலரும் வந்து விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. இடதுசாரிகள் வந்து ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க? கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அவங்களுக்கான ஒடுக்குமுறைகள் நடந்தது இல்லையா? போராட்டங்களை ஒடுக்குனது இல்லையா? இதெல்லாம் மட்டும் ஏன் பெருசுபடுத்துகிறாங்க? நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம்தான் சம்திங் சீரியஸ். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு கூட்டத்தை தலைமைச் செயலாளர் கூட்டுகிறார். நான் என்ன சொல்கிறேன், அது ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் சரி, நம்ம கல்லூரி வளாகங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சி ஒரு ஆர்டரை நீங்கள் கீழே வர பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இதனால தான் பண்ணியிருக்காங்கன்னு ஏற்றுக்கலாம். ஓகே, ஒன்று. அப்படி போடும்போது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இடதுசாரி அமைப்புகளும் சிஜேபியும் தான் போராடிச்சு என்பது ஒரு அம்சம். அப்போ அதனால் இடதுசாரிகள், சிஜேபி அமைப்பினுடைய மாணவர் வாலிபர் அமைப்புகள் அதை வந்து நீங்கள் கண்காணிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒட்டுமொத்த மாணவர்களையும் கண்காணிங்கன்னு சொல்லியிருக்கணும். சரி, அப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் இப்போ நீங்கள் அந்த ஆர்டரை நீங்கள் வெளியிடுறீங்க. பள்ளி கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பேரில் நீங்கள் வந்து பள்ளி கல்லூரிகளில் இடதுசாரி மற்றும் சிஜேபி மாணவர் வாலிபர் அமைப்புகளை, அதாவது போராட்டத்துக்கான அர்ஜி, போராட வேண்டும் என்கிற உணர்வை தடுத்து நிறுத்துவதில் பள்ளி கல்வித்துறை, கல்லூரி கல்வித்துறை
காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் 4 பேரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்னு நீங்கள் அனுப்புகிறீங்க. அதை எங்கெல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காரு. ஒன்று கல்லூரி கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறைக்கு போயிருக்கான்னு இன்னும் நமக்கு கரெக்டாக தெரில. பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸுக்கு அனுப்பியிருக்கு. டைரக்டரேட்டுக்கு போராட்டம் முடிஞ்ச பிறகு இது போயிருக்கு. அப்போது இதில் என்னென்னா, அப்பவும் கூட பொதுவான மாணவர்கள் என்று போடல. ரெண்டாவது, அவர் சொல்லிடுறது என்ன சொல்கிறாருன்னா, டாப் பீரியாரிட்டி மோஸ்ட் அர்ஜென்ட்னு போடுறாரு. இது எல்லாத்துக்குமே உள்நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் மாணவர் போராட்டத்தை நீங்கள் தடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்க உரிமை. நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன், இப்போது நாங்களும் ஆதரவுதாரன்னு, அதாவது இயல்பாக 108 சீட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி திரு விஜய் அவர்களை அரசமைக்க அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஒரு நாள் கவர்னரை மீட் பண்ணுறதுக்கு 3வது முறையோ 4வது முறையோ இவங்க எல்லாரும் ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்க. எங்கள் மாநில செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட தோழர்களும் போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் இப்போ சந்திக்க முடியாது, நாங்கள் திரும்ப பனையூருக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மாநில செயலாளர் சொல்கிறாரு, அது எப்படிங்க சந்திக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் அவர் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறாரு, ஒரு ரிசல்ட் இத்தனை நாளாச்சு, எனவே உடனடியாக அரசமைக்க வேண்டிய பொறுப்பு இப்படி இருக்குது, அவர் முடியாதுன்னு சொல்கிறது எப்படி? நீங்கள் எல்லாரும் ஆளுநர் மாளிகைக்கு வாங்க, உள்ளே விடலைன்னு சொன்னால் we will force them அப்படின்னு இவங்க போய் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லித்தான் எல்லா கட்சிகளும் வராங்க. முதல்ல அவங்க மட்டும் போகிறாங்க, யார்? தாவைக்கா மட்டும். பிறகு எங்கள் மாநில செயலாளர் சொன்ன பிறகு தான் எல்லாரும் திரும்பி வர்றாங்க, மற்ற கட்சிகளை சார்ந்தவங்களும் வராங்க. இதுக்கடையில் எங்கள் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன்கிட்ட, அன்னைக்கு தோழர் வெங்கடேசன் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இவங்ககிட்டலாம் சொல்லி நீங்களும் வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இவங்க போன வண்டி திரும்பி வருது, இவங்கெல்லாம் திரும்பி வராங்க, இவங்கெல்லாம் இப்போ புதுசாக வராங்க, எனவே வெளியில் ஒரு சீன் வேணாம் அப்படின்னு அவங்க உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட பிறகு அவர் நீங்கள் போங்க, நான் முடிவெடுத்து சொல்கிறேன், 10ஆம் தேதி வச்சுக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறார். அங்கே போயிருந்த எங்கள் கட்சி தலைவர்கள் தான் என்ன பேசுகிறாங்கன்னா, லெட்டரை கொடுங்க, நாங்கள் போகிறோம். இந்த போராட்டம் நடக்கலைன்னா இந்த அரசாங்கம் வந்திருக்காது. ஒருவேளை அவங்க மாறுபட்ட நிலையை எடுத்திருக்காங்க. இப்போ இதை சொல்லி காட்டி நெருக்கடி கொடுக்குறீங்களா அரசு? இல்லை, நான் சொல்கிறேன், எங்களுக்கு என்னங்க நெருக்கடி கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? நான் அடுத்து வாரேன். எனவே போராட்டம் என்பது, நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றம் எப்படி வந்துச்சு, நாடாளுமன்றம் எப்படி வந்தது? போராடினதுனால தானே வந்தது. தோழர் சங்கரையாவும் நல்லக்கண்ணும் சாட்சிகளாக இப்போ சமீப காலம் வர இருந்தவங்க தானே. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தோழர் சுர்ஜித் 8 வருஷம் ஜெயிலில் இருந்தார். தோழர் சங்கரையா அப்படித்தான், தோழர் பி சுந்தரையா அப்படித்தான். இவங்கெல்லாம் போராடி தான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோமே தவிர, இதோடு சேர்ந்து மக்களும் போராடி உயிர் தியாகம் செஞ்சவங்க எத்தனை பேர். இங்கே இருக்க லேடி வெலிங்டன் ஸ்கூல் இருக்குல்ல, சிந்தனை சிற்பி சிங்காரவேலோட இடம் அது. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதுனால அவருடைய இடத்த அவங்க பறிமுதல் செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி வரை அது சிங்காரவேலர் பேரை மாற்றணும்னு நாங்கள் சொல்லி போராடிட்டு இருக்கோம். போராட்டம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு, ஏன் தாவேக்கா எதுக்கு லாக்அப் மரணங்களை தடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தலை? திரு விஜய் அவர்கள் அதில் பங்கேற்கலை? போராடி கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை நீங்கள் அழைக்கலை? எனவே போராட்டம் என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை தவிர எந்த IAS IPS அல்லது எந்த கட்சியினுடைய தலைவர்களும் பார்த்து கொடுத்தது கிடையாது. அதை எவர் சொன்னாலும் அதை உடைப்போம், அந்த தடையை அதை மீறித்தான் அனுப்பும். அப்புறம் நீங்கள் அடுத்து கேட்டீங்க இதன் மீதான விமர்சனங்கள் என்ன, கடந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சரி, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எத்தனை முறை டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை நடந்திருக்கு? எத்தனை முறை டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை?
ஸ்ரீமதி விஷயத்தில் மாதர் அமைப்புகள் டிஜிபி ஆஃபீஸை முற்றுகையிட்டது இதுவரை நடந்திருக்கா? நீங்கள் டிஜிபியை நடவடிக்கை எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி கோட்டை முன்னால் முற்றுகை நடந்திருக்கும், கலெக்டரேட் முன்னால் முற்றுகை நடந்திருக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? தோழர் ஏ சவுந்தரராஜனையும் முத்துக்குமாரையும் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபோன்லாம் எடுத்துக்கிட்ட பிறகும் சாம்சங் போராட்டம் நடந்ததா இல்லையா? அதில் யாருடைய பெர்மிஷன் தேவைப்பட்டது? என்ன 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 விதமான கேள்வி இது? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அடுத்து 8 மணி நேர வேலை அது வந்தபோது சிபிஎம் போராடாமல் யார் போராடினா? இன்ஃபேக்ட் திமுக அதை நிறைவேற்றிடுச்சு. எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆதரவே அவங்களுக்கு தேவையெல்லாம் கிடையாது. சட்டமன்றத்திலையும் நிறைவேறிடுச்சு. நாங்கள் அப்பீல் பண்ணுறோம், இது சரியில்லை. நீங்கள் இந்த இது இருக்கிற சேப்பாக்கத்தில் தான், சேப்பாக்கம் பகுதிக்கு உட்பட்டு தான் சிங்காரவேலர் 1923 அந்த கொடியவே ஏற்றுறாரு, மேதின கொடியை ஏற்றுறாரு. மேதினத்தினுடைய அடிப்படையான அம்சம் இது. கலைஞர் மேதின பூங்கான்னு பேர் வச்சாரு, மேதினத்துக்கு லீவ் விட்டாரு. நீங்கள் 8 மணி நேர வேலையை பறிச்சுட்டு அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஆக்குறீங்களே அப்படின்னு சொன்னோம். அதை ஆளுநருக்கே அனுப்பலையே, பின்வாங்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போராடல அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை நீர்த்து போக செய்வதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பொருள். இதை வேற எப்படி நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த கவர்மெண்ட் கையில் போராடினீங்களா, இந்த கவர்மெண்ட் கையில் போராடினீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா? இந்த வர செப்டம்பர் 15 கன்னியாகுமரி கோர்ட்டில் என்னை ஆஜராக சொல்லி ஒரு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் ஆரோக்கியநாதபுரம்னு ஒரு ஊர், லேண்ட் மாஃபியா அங்கே இருக்கக்கூடிய ரயத்வாரி நிலங்களை, தலித்துகளுக்கான நிலங்களை அபகரிச்சுக்கிறாங்க. நாங்கள் போராடணுமா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் அதுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கான காசை கொடுக்கவே இல்லை. 40 வருஷமாக கொடுக்கல. புரட்சி தலைவரும் கொடுக்கல, தங்கத்தாரகையும் கொடுக்கல, கலைஞர் பீரியட்லையும் கொடுக்கல. இந்த தடவை எங்கள் மாநில செயலாளர் போய் உட்கார்ந்து ஒரு முழு நாளும் பண்ண பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்ததா இல்லையா, எது ஆர்டர் வந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் நீங்கள் கண்ணையும் காதையும் வாயவும் நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கிட்ட அதை பேசாதீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கல. நான் என்ன கேட்குறேன், இன்னொன்று, இந்த ஊரில் இப்படி கேட்குறவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேபி பார்க் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் குடிசை மாற்று வாரிய வீடுகள். அது கட்டி கொடுத்து இருந்தவங்க, கேபி பார்க்கில் இருந்தவங்க அவங்க வீட்டை விட்டு கீழே இறக்கிட்டு இடிச்சிட்டாங்க, இடித்து கட்டித்தாரோன்னாங்க. அது கொரோனா காலம். கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 1.5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஓபிஎஸ்ஸை பார்த்தோம். அப்போ அவர் அந்த துறை அமைச்சர், அப்போது முதலமைச்சராக இருந்த திரு இபிஎஸ் அவர்களையும் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து வேர்ல்டு பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 3 சேர்த்து 2020 போட்ட ஒப்பந்தம், எனவே நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்து திரும்ப திமுக கவர்மெண்ட் வந்தது, விடாமல் போராடணும். இல்லையே இப்படி ஒப்பந்தம் இருக்க, அந்த ஒப்பந்தத்துக்கான காசை எங்கேருந்து எடுக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒப்பந்தத்தின்படி அதுக்கு காசு கொடுக்கணும், அவ்வளோதானே. சம்மந்தப்பட்ட நபரே கொடுக்கணும்னு எப்படி அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஸோ அதில் உள்ள கீழே இருந்தவங்க எல்லாரும் அந்த வீட்டில் போய் குடியேறினாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இடைத்தேர்தல் வரட்டும், இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமையே ஆட்சி நடத்த போகிறாரு. அது ஏங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு எங்கள் ஆதரவு ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிறதில்ல. அவர் ஏற்கனவே அதிமுகவில் கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேரோ 4 பேரோ போயிட்டோம்னா எவ்வளவு, 230
34க்கு 4 பேர் இல்லைன்னா 230. அப்போ 230னா 115, 116 பேர் இருந்தால் போதும். அவங்க 7 பேர் இருக்காங்க. யார்? 107 பேர் இருக்காங்க. 5 பேர் காங்கிரஸ் இருக்குது. 107, 5, 112. மிச்சம் 4 பேர் விசிகா 2, ஐயுஎம்எல் இருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மெஜாரிட்டி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கலைன்னா அந்த அரசாங்கம் தோற்று போகும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எதுவாக அப்போ இருந்தால் உங்கள் ஆதரவே தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது, இப்போ இருந்தால் இப்படி பேசுவீங்களா? இல்லை, எனக்கு புரியவே மாட்டேன்னுது. நீங்கள் ஒருத்தரை வேவு பார்ப்பதை நான் சொல்கிறேன். காங்கிரஸ் சந்திரசேகர் அரசாங்கத்துக்கான ஆதரவை ஏன் வாபஸ் வாங்கினாங்க? காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ராஜீவ் காந்தியை வேவு பார்த்தார்கள் என்று சொல்லி தான் வாபஸ் வாங்கினாங்க. அதை எந்த கேட்டகரியில் எடுப்பீங்க? நீங்கள் என் கோரிக்கை நியாயமா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதா இல்லையாங்கிறது நிலைமையில் இருந்து நீங்கள் நேற்று செய்யலையா, முந்தா நாள் செய்யலையா? 20,000 பேர் தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் அந்த கிருதுமால் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய 20,000 பேருக்கு பட்டா கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கலெக்டரேட்டில் நடந்தோம். 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 20,000 பேர், 20,000 குடும்பங்களுடைய பிரச்சனை. அதுக்கு பின்னால் ஒரு 2,000 பேருக்கு பட்டா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நான் தமிழ்நாடு முழுவதும் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலைக்கு அந்த கரும்பு கொடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கல. எங்கள் மாநில செயலாளர் தான் போய் இது பண்ணார். தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் ஏற்கனவே பட்டா கொடுத்து அதை அளந்து கொடுக்காம இருந்ததை நாங்கள் போராடி தான் வாங்கி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கே ஒன்று போய் சேர்ப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு தெரியாதுன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு யார் எப்படி பேசணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக பேசுவீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கூட்டணியா, கூட்டணி இல்லையா, ஆதரவா, எதிர்ப்பா, இதெல்லாம் எங்களுக்கு இட்ஸ் நத்திங். ஒரே ஒரு விஷயந்தான் எங்கிட்ட இருக்குது. கம்யூனிஸ்ட் கெத்து. மக்கள் பாதிக்கப்பட்டால் போராடுவோம். அதில் நீங்கள் என்ன அப்படி போராடுறவனையே நீ கை வைக்கணும்னு நினச்சா? இல்லை, கேள்வி கேட்கறது ஓகே. ஆனால் தலைமைச் செயலாளர் பதவி இதில் நீடிக்க கூடாது. அவருக்கு ஒரு எங்க போட்டாரு? தலைமைச் செயலாளர் மட்டும் இல்லை, அரசாங்கமும் பதில் சொல்லணும். தலைமைச் செயலாளர் போட்டார்னா நீங்கள் பள்ளி வளாகங்களுக்குள், கல்லூரி வளாகங்களுக்குள் அமைதி நிலவணும்னா நான் சொல்கிறேன், தங்குதடை இல்லாமல் போயிட்டு இருக்குது ஏபிவிபி. அவங்க வளர்ந்தா உங்க தமிழ்நாட்டுடைய பீஸே காலி ஆயிடும். சரி, நீங்க சட்டமன்றத்தில் ஒரு இது போட்டீங்கல்ல, நீட்டுக்கு சம்பந்தமா ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல, அது என்னது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போராடுவாங்க. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவார், ஒருத்தர் ரோட்டில் நிற்பார், ஒருத்தர் சட்டமன்றத்தில் போடுவார். மாணவர்களுக்கு தெரிஞ்சது அவன் அந்த போராட்டத்தை நடத்துறது. அந்த போராட்டம் நடந்ததுனால தானே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாரு. இந்த நீட்டை வாபஸ் வாங்க வேண்டும் என்கிற போராட்டம் தொடருதா இல்லையா? அப்போ நீங்க ஏன் இதை குறி வைக்கிறீங்க? நீங்க அது கூட வேண்டாம். இல்ல, அது ஓகே. நீங்க சித்தாந்த சாய்மானத்தோடு தலைமைச் செயலாளர் இருக்காருன்றது கேள்வி ஓகே. ஆனால் அவர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர், அவருக்கு ஏன் நீங்க பதவி நீட்டிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது மூலமாக பாஜகவோடு இதே கேள்வியை நீங்க கேட்கலையா? கடந்த காலத்துல டிஜிபி நிரந்தரமா உங்களால நியமிக்க முடியாதா? எதுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க கேட்டபோது அந்த நியாயம் நாங்க கேட்கறதுக்கு பொருந்தாதா? சாய்குமார் ஆக்சுவலா சப் கலெக்டரா தூத்துக்குடியில் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா அந்த 91, 96 காலத்துல. அப்போ ஒரு நல்ல ஆஃபீஸரா இருந்தார், எனக்கு தெரியும். அவரும் ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் பின்னால் இப்போ கன்விக்ட் ஆகியிருக்காரு அவரும். ஸோ வந்த புதுசில் இவங்க நல்லா இருந்தாங்க, நாங்களும் தான் கொண்டாடினோம். இதில் நபர் அல்ல பிரச்சனை, அவருடைய நடவடிக்கை பிரச்சனை. நாங்கள் எப்போதுமே, நான் இப்போவும் சொல்கிறேன், தனி நபர்களை எப்போதுமே நாங்கள் விமர்சிக்கிறது இல்லை, அவர்களுடைய நடவடிக்கையை விமர்சிக்கிறோம். இந்த நடவடிக்கைக்கான காரணம் இந்த போட்டதில் இதில் என்னென்னா வேற ஆர்டர் கிடையாது. ஒரு 2 சாய்மானம் இருக்கக்கூடிய 2 பகுதியை நீங்கள் குறி வைக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு கல்லூரிகள் அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை மீறியும் மாணவர்கள் போராடலாம். நான் ஏபிவிபிக்கு தடைன்னா கூட நான் அதை கேட்பேன், பண்ணக்கூடாது. இது டெமோக்ராட்டிக். நீங்கள் வேற தலைமைச் செயலாளர் கூட போடுங்க, முற்போக்கு, பிற்போக்கு, புறம்போக்கு, யார் வேணா போடுங்க. சரி, நீங்கள் அந்த ஸ்டைலுக்குள்ளே நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா,
ஜிஆர் சாமிநாதனுக்கு நம்ம சொல்கிறோம்ல, தனிப்பட்ட உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கும்போது சட்டத்தின்படி நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. சாய்குமாருக்கும் அது பொருந்தும். அவர் யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவருடைய சித்தாந்தம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சீஃப் செக்ரட்டரின்னு இருக்கையில் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 2 விஷயத்தில் உங்கள் நோக்கம் என்ன? நான் என்ன கேட்கணும், அப்பனா விசிகா போராடல, காங்கிரஸ் போராடல, தாவேகா போராடல, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போராடலைன்னு சொல்கிறாரா? நீட்டுக்காக அவங்கெல்லாம் போராடலைன்னு சொல்கிறாரா? இல்லை, எனக்கு புரிய மாட்டேன்னது. ஏன் இப்படி சொல்கிறார்? அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்லணும்ல. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், அது என்னது, நம்ம விளக்கணையில் வெண்டைக்காய பொறிச்சது மாதிரி ஒரு இது சொன்னார், வளவலா கொலவலான்னு. தவறான சில வார்த்தைகள். என்ன தவறான சில வார்த்தைகள்? ஏங்க, லெஃப்ட் பார்ட்டி சிஜேபி என்று ஸ்பெசிஃபிக்காக போடுகிற வார்த்தைக்கு பின்னால் எந்த நோக்கமும் இல்லைன்னு சொன்னால் ஒரு குறைந்தபட்ச பகுத்தறிவு இருக்க யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? பாவம், அந்த ஜேடிக்கு மெமோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க ஜேடிக்கு எதுக்கு மெமோ இஷ்யூ பண்ணாங்க? போஸ்ட் பண்ணதுக்கா, எல்லாத்துக்கும் அனுப்புனதுக்கா? ஆரிஜினேட் ஆனது எங்க? சீஃப் செக்ரட்டரி தான் அந்த முடிவு எடுக்கிறாரு. சரி, ரைட்டு, அவர் சீஃப் செக்ரட்டரி தான் போட்டாரு, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா அதை பகிரங்கமாக அறிவிக்கணுமா இல்லையா? சீஃப் செக்ரட்டரி அப்படி போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நாங்கள் தவறுதலாக ஒரு வார்த்தை, அதைத்தான் நான் சொல்கிறேன். திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்குறது, சந்திரசேகர் அரசாங்கத்துக்கான ஆதரவை ஏன் வாபஸ் பெற்றீர்கள்? நீங்கள் தான் தப்பு பண்ண மாட்டீங்களே, பிறகு என்ன உங்களை அப்படி சொன்னால் என்னன்னுலாம் கேட்கக்கூடாது. இப்போ ராஜீவ்காந்தி தப்பு பண்ணார் அவரை உளவு பார்க்கறதுக்கு. எனவே இது அடிப்படையில் இடதுசாரிகள் மீது இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் பயஸ்ல இருந்து வந்த விஷயம். அதை ஒரு சீஃப் செக்ரட்டரி செஞ்சிருக்க கூடாது. அதை இப்போ அரசாங்கம் நியாயப்படுத்துவது எந்த வகையிலையும் பொறுத்தார். இறுதியா இதுல காங்கிரஸ் கட்சியும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ரீசன்ட் பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த ஆட்சி அமைவதற்கு மூல காரணமாக ராகுல் காந்தி தான் இருந்தார், ராகுல் காந்தி தான் ஃபோன் பண்ணி முதல்ல விஷ் பண்ணாரு அப்படின்னு. அதாவது பிஎம்மாக விஜய் அவர்கள் வர வேண்டும்னு தாவேக கட்சிக்காரர்கள்லாம் பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்கன்றப்போ அது ஒரு விமர்சனமாக அவர் வைக்கிறாரு, ஒரு கருத்தாக வைக்கிறாரு. அப்போது சொல்லி சொல்லி காட்டுறது இருக்குல்ல, இந்த ஆட்சி அமைவதற்கான காரணம் நாங்கள் தான், நாங்கள் இல்லைன்னா இந்த ஆட்சி அமைந்திருக்காதுன்றப்போ அது சொல்லி காட்டுற மாதிரி தானே. இல்லை, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ராகுல் காந்தி போனார் பார்த்தாரு, அதெல்லாம் வேற, நான் அதுக்குள்ளே போகல. பட் எங்களை பொறுத்தளவில் எங்கள் தயவு தேவை இல்லாமல் இருந்திருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு இதுவாக தான் இருந்திருக்கும். புரியுதா? இது எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸை கொஸ்டின் பண்ணுறது. அது தாவேக்காவுக்கு இருக்கா ஐடியாலஜிக்கல் பேஸு? எது இல்லை, அதை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் நீங்கள் தாவேக்கா லெஃப்ட் பார்ட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட் யூத் விங்கை குறிவைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்லல. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் கஞ்ச மாட்டோம். பிரிட்டிஷ்காரன் 3 தடவை எங்கள் கட்சியை தடை பண்ணியிருக்காங்கல்ல. காங்கிரஸ் ஒரு தடவை எங்கள் கட்சியை தடை பண்ணியிருக்கு. எமர்ஜென்சி பீரியடில் எங்கள் தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் பிடிச்சி கொண்டு போய் இருட்டிலே போட்டு தொடர் ஜோதி சுர்ஜித்துக்கு கண் பார்வை மங்கி போச்சு. வெஸ்ட் பெங்காலில் எமர்ஜென்சி காலத்தில் எங்களை பிடிச்சி போட்டு 1000 வாட்ஸ் பல்பை போட்டு ஜோதிர்மாய் பாசு இவங்களுக்கெல்லாம் அந்த 1000 வாட்ஸ் பல்பை எல்லா நேரமும் போட்டிங்கன்னா நீங்கள் தூங்கவே முடியாதுல்ல. இதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம். என்ன எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, அவங்க இன்டலெக்சுவல் நக்சல்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் லெஃப்ட் பார்ட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட் யூத்து லீடர்ஸினுடைய ஆக்ஷனை ஒருங்கிணைந்து செயல்படணும். இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடை வேற வகையில் பண்ண சொல்லுங்க. கஞ்சா ஏன் வருது, போதைப் பொருள் ஏன் வருது, அப்படி ஒரு சர்க்குலர் இதுவரை வந்திருக்கா? பள்ளி கல்வித்துறை
உயர்கல்வித்துறை, பல்கலைக்கழகங்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ மாவட்ட நிர்வாகம், காவல்துறையில் இருக்கிற உளவுத்துறை, அப்புறம் சிங்கப்பெண், சாதாரண பெண் எல்லாரும் சேர்ந்து இதை போதைக்கு எதிராக நிற்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ அது ஒரு ஐடியாலஜிக்கல் பயஸ். அதை கவர்மெண்ட்டு டிசோன் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே எப்படிங்க போட முடியும்? இது கவர்மெண்ட்டினுடைய பாலிசியா? நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? தெரியாத வார்த்தை என்ன, தவறான வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. தவறான வார்த்தைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இட்ஸ் நாட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கம்யூனிஸ்டுகளை பார்த்து தாவேக்கு அச்சப்படுதோ? கம்யூனிஸ்டுகளை பார்த்து அது முதலாளிகளுடைய அச்சம். முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து முதலாளித்துவ கட்சிகளுக்கும் இந்த அச்சம் இருக்கும். நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? அதான கேள்வி முக்கியமான. நாங்க ஆளுநர் ஆட்சி வேண்டாம், உடனடியாக தேர்தல் வேண்டாங்கிறதுக்காக தாங்க கொடுத்தோம். அதுக்காக நீங்க எங்களையே ஒடுக்குங்கன்னு நாங்களே கொடுத்துருப்போமா என்ன? எனவே தான் இப்போ வி ஆர் டிமாண்டிங். இல்லை, நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுங்க, அவரை நீக்குங்க. அவர் என்ன எக்ஸ்டென்ஷன்ல தானே இருக்காரு, நீக்குங்க. அவரை விட்டு ஆளே கிடையாதா? இதே கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, டிஜிபிக்கு இதே கேள்வியை நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் இப்போ செய்ய மாட்டேன்றீங்க? பதவியில இருக்கிற போதே நீங்க சிஎஸ் பல பேரை மாத்திருக்கீங்கல்ல, ஏன் இப்போ மாற்ற மாட்டேன்றீங்க? எனவே கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதுல இருக்கோங்கிற சந்தேகத்தை பல பேரும் எழுப்பியிருக்காங்க. ஏன் இதை சொல்ல மாட்டேன்றாங்க? இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். தடை அது வாரில் கடந்துட்டு போகுது. நீங்கள் தடை போட்டால் இப்போவும் கூட தான் பல இடத்துல நீங்கள் வந்து இங்கே மாணவர்களை முட்டியில் அந்த என்ன இந்த லிகமெண்ட்டு பிஞ்சு போகிறது மாதிரி நீங்கள் என்னங்க, அவன் நீட்டுக்காக தாங்க போகிறான்னா அவனை கொண்டு போய் கையும் காலையும் பிடிச்சி நீங்கள் வேனில் அடித்து லிகமெண்ட்டை கிழிக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் கருங்கல்ல ஒரு நர்சிங் காலேஜ், ஒரு பொண்ணு 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து கை உடைஞ்சு கால் உடைஞ்சு முகஞ்சது இறந்து போகிறான். அதை கேட்க போனால் எங்கள் டைஃபி எஸ்எஃப்ஐ ஆட்களை என்ன பண்ணுறீங்க, வேனில் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. நான் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லையே மண்டபத்தில் வச்சுருக்கோன்னாரு. நான் உடனே சரி எஸ்பி சொல்கிறாரே உண்மையாக இருக்கும், ஒருவேளை எங்கள் ஆட்கள் தவறாக தகவல் கொடுத்துருக்காங்களா, நான் செக் பண்ணுறேன்னு நான் பொறுப்புணர்வோடு சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது வேனில் வச்சு தான், வேனில் வச்சு குத்திருக்காங்க. இப்படி தான் நீங்கள் வந்து அந்த சபரிவர்மனை கொன்னீங்க, ஜெயிலுக்குள்ளே வச்சு கொன்னீங்க. இப்படி தான் அருணாச்சலத்தை ஸ்டேஷனில் வச்சு கொன்னீங்க. இங்கே திமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் அந்த குதிச்சிங்கல்ல, இப்போ பேசணும்ல, நாங்கள் அந்த விஷயத்துலையும் இருந்தோம் இல்லையா? அந்த அந்த அஜித்குமார் தானே, அஜித்குமார் லாக்அப் மரணத்தின் போது எங்கள் மாநில செயலாளர் போயிருந்தார். இப்போவும் நாங்கள் தான் நிற்கிறோம். நீங்கள் தான் அந்த பக்கம் மாறினா ஒன்று, இந்த பக்கம் மாறினா ஒன்றுன்னு இருக்கீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே காவல்துறை இந்த மாதிரி நடந்து கொள்றதுங்கிறதுக்குள்ள கட்டுப்பாடற்ற வகையில் பேட்ச் இல்லாமல் போகிறது. நான் என்ன கேட்குறேன், என்ன நீ இந்த சர்க்குலர் தான் போலீஸுக்கு. நான் 80 to 83 காலேஜில் இருந்தேன். அந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறேன், உள்ளுக்குள்ள அடிதடி சண்டை நடந்தால் கூட முதல்வர்னா கல்லூரி முதல்வர் அனுமதி இல்லாமல் காவல்துறை உள்ளே வராது. இப்போ நீங்கள் இதை போட்டோன்னு என்ன பண்ணுறான், திருவொற்றியூரில் போய் கழுத்தை பிடிச்சி ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியே எடுத்துட்டு வரான். அசிங்கமா இல்லையா? இது நாகரிகமற்ற அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன் கேம்பஸுக்குள்ளே போறீங்க? இது 50 வருஷம் குறைஞ்சபட்சம் என்னுடைய நினைவு கட்டியவரை 50 வருடத்தில் இல்லாத நிலை. நன்றி, நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. நன்றி. நன்றி.